ஸோ கேடில் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ சப்போஸ் யூடு பைக் இருக்குல்ல, அது எதுக்கு நம்ம இது பண்ணுறோன்ட்டு நம்ம நினப்போம். ஸோ மண்டை கபாலம் நேற்று ரெண்டாக பிறந்திருக்கும். ஸோ அதை காப்பாற்றுறதுக்காண்டி நம்ம பண்ணுவோம். ஒரு கேட்டையால் பார்ட் டிசைன் ரைட்டா. இப்போ என்ன பண்ணுறோம், இதில் மண்டை கபாலத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்ப்போம் ரைட்டா. கீழே விழுந்தால் பரவாயில்ல, 25 கிலோமீட்டரில் ரைட்டா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மண்டை கபாலம் இதுதான், மண்டை கபாலம் இதுதான் ஸ்லாட்டிங் மெக்கானிசம் இது வேணும். இதுதான் மண்டை கபாலம். மண்டை கபாலமும் ரெண்டாக போக தெரிஞ்ச என் மண்டையும், அதுதான் இந்த வீடியோவோட தலைப்பு. இதுதான் மண்டை கபாலம். நான் கூட நேற்று வரமாட்டான்னு நினச்சேன், சண்டைக்கு வந்துட்டேன் படக்கன்ட்டு. நல்ல வேலை போலீஸ் வந்து வட்டம் போலீஸ் தான் காப்பாற்று, என்னன்னு தெரியல. மண்டை கபாலத்தை ரெண்டாக பழக்க பார்த்த ஒரு நபர், அவரால் நான் பட்ட பாடு, அதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. போட்டு இதை ட்ரிம் பண்ணிடணும். எரேஸ் இங்கே இருக்கும், இங்கே எரேஸ் இருக்கணும். கடவுளே, எவ்வளோ சீக்கிரம் செய்யணும், பொழந்து விடுவாங்க மண்டைய. அப்பா நேற்று ஒன்றுமே செய்யலை, நான் பாட்டு சிவனேன்னு தான் சுசோந்தான்டா இருந்தேன். சிவனேன்றாங்க, நீங்கள் தானடா சொன்னாரு. இதுவா இதில் இல்லை இப்படியா வரும். இதில் சார் எரேஸ். அதே நம்ம உடம்பை பார்த்து பயந்துடுறாங்க, பேனிக் ஆயிடுறாங்க. ஆமாம், அவன் டூல்ஸை தூக்குனா நான் பயந்துடுறேன், அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் மண்டை கபாலம் தம்பி, வேறு மாதிரி இருக்கு. சரி ஏதோ ஒன்று ரைட்டா. இதை சுற்றி ஒரு ஹெல்மெட்டு கழுத்து வரைக்கும் போடணும். என்ன இது வந்து என்னோடய ஐடியா, எவனுக்கு காப்பி அடித்தான், ஏன்னா அவன் மேலே கேஸை போட்டு விட்டுருவேன். சரி பாவம், அவன் அடிபடுறதுனால அவங்களும் வச்சுக்கிட்டான் சரியா. அதனால் அது ஒன்றும் கிடையாது. ஷோல்டர் எப்படி இருக்குன்னா, இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி இருக்குது. நாலு ஜாதி ஜனத்தை பார்க்கணும் அப்படின்னா, பெரிய மனுஷன்ற ஒரு மரியாதையே இல்லாமல் கொடுக்கப்பட்டேன் கழுத்துக்கு, இது ஷோல்டருக்கு சரியா. இந்த ஐடியா எவன் காப்பி அடித்தாலும் உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிங்க. எல்லா நேரத்துலையும் போலீஸ் வராது. மிரரி ஓகேவா, இதுதான் மிரரு, இதுதான் மண்டை கபாலம். வேறு எந்த இடத்துல அடிபட்டாலும் பரவாயில்ல, மண்டை கபாலத்தில் வீட்டிலே சொல்கிறாங்க ஒரு நாள் புரடியிலே அடிக்கப்பட்டு. அதனால் அந்த ஃபிலோஸை இருந்து காப்பாற்ற ஈஸி கான்செப்ட். எப்படின்னா இப்படி போட்டு இங்கே வச்சு ஹெல்மெட்டை இப்படி போடணும், ஸ்ப்ளைன்லேயே போடலாம். இல்லைனா ஷோல்டரோடு போடணும், ஏன்னா கழுத்து அடிப்படக்கூடாது, கழுத்து தாங்கும் ஓகேவா. இப்போ இதில் ஸ்ப்ளைன் கமாண்டு. ஒருவேளை போலீஸை பாராட்டணும், கரெக்டாக இருக்காங்க சில விஷயங்கள். என்ன ரைட், இது என்ன பண்ணலாம்னா, மண்டை கபாலத்தை 360 டிகிரிஸில் காப்பாற்ற வேணாம், கண்ணு தெரியாமல் போயிடும். ஒரு ஸ்டெப்பர் மோட்டர், செர்வோ மோட்டர் வச்சு எவனா அடிக்க வந்தாங்கன்னா தலையே சுற்றினா போதும். இப்போ நேற்று நடந்ததுன்னா தூக்கத்தில் கூட பயமாக இருக்கு. எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். மற்றபடி முரட்டு பேலாக இருக்கான். என்ன இறங்கினவட்டி நான் அண்ணன்ட்டேன், அது வேறு விஷயம். அவனும் அண்ணன்ட்டியான், நான் பயந்துக்கிட்டேன். அதை அடிக்க போகிறேன். அவனுக்கு என்னமோ ஒன்று இப்போதைக்கு ரஃப்பாக போட்டு மக்களை ஏமாற்றணும். என்ன இது 180 டிகிரி போடும், திருப்பி போகும். பரவாயில்ல, மண்டை கபாலம் காப்பாற்றப்பட்டது. இல்லை இது கரெக்டாக வராது. மண்டை கபாலம் இது ஷோல்டர் வரைக்கும் இருக்கணும், கரெக்டாக வராது. மண்டை கபாலத்தை காப்பாற்ற எவ்வளோ வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கணும். திரும்ப இங்கே போகும். எவனாச்சும் ஐடியாவை காப்பி அடிங்க, வேற ஒன்றும் இல்லை. வேவனை காப்பாற்றிக்கிங்க இனிமேல். இப்படித்தான் அடி. நான் கூட ஒரு காலத்தில் போலீஸ்னால் அந்த படத்தில் பார்த்து கெட்டவங்க நினச்சேன். அவங்க இல்லைன்னா முடிஞ்சிச்சு கதை. நேற்று
கீர்னு உள்ளே போய் என்னத்தையும் தூக்கி வெளியே வந்தேன். மத்தாடி ஒன்றுமே சொல்ல. என்ன நீ தானே வார்த்தையை விட்டேனே, அவ்வளோதான் சொன்னேன். இப்படி போட்டு இப்படி முட்டை கூட காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றான். அது வரமாட்டேது. ஐயோ சீக்கிரம் தயாரிக்கணுமே. ஆப்செட் இருக்கும். இங்கே பேசுகிற மாதிரினா வெளியே பேசணும்னா முடித்தேன். அது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துலனா என்ன வைக்கிறதுன்னு தெரியல. எப்படி என்னையை மட்டும் எல்லாரும் அடிக்க வராங்கிறது இல்லை. போலீஸ் கண்டுபிடிச்சிட்டான். ட்ரங்க் அண்ட் டிரைவ்ன்றதை கண்டுபிடிச்சிட்டான். அப்படின்னா விட்டு உடனே தம்பி வாங்க போயிட்டு வருவோம். நல்ல வேலை நான் எனக்கு அந்த பழக்கம் இல்லாட்டினா தான் தப்பிச்சேன். இல்லைன்னா நம்பளும் மாட்டேன். ஆமாம் இது ஐயோ இன்னைக்கு வண்டி ஓட்ட முடியாது கடவுளே. ஐயோ எல்லாம் போச்சு. பாவம் தம்பி மண்ட கவாலம் உழக்க போகுது. எதை சொன்னாலும் தம்பியை கட்டையை தூக்குறாங்க. என்ன ஒரு பேச கூட பேச முடியல. போய் இப்படி போடுவோம். என்ன பண்ணுறது, ஃபில்லட் அடிச்சு விட்டுருவோம். மற்றபடி இவங்களெல்லாம் நினச்சா கனவுல தூக்குச்சு. கனவுன்ற தூக்கமே வரமாட்டேது மனுஷனுக்கு. என்ன மற்றபடி இதில் நாய் தொல்லை வேறு நைட்டு. தெரிஞ்சுக்குங்க, ஒழுங்காக படிக்கலைன்னா இப்படித்தான். இந்த கபாலமே ஐடியா இருக்குது. இது வந்து படி இந்த அரை மணி நேரம் ஆனால் இதே போட்டு விடுவோம். போதும்னு நினைக்கிறேன். மேலே ஒரு கேப் வச்சுக்கணும். ஷோல்டர்லேருந்து காப்பாற்றணும் நம்மளை வச்சு. என்ன ஸ்கெட்சு என்ன அத்தாடி நல்ல வேலை. மேலே தொப்பியை போட்டுவிட்டோம். ஐயோ ஒன்றுமே தெரியலையே. 360 டிகிரியில் இருக்குது சார். 100 அப்படி இல்லை. நம்ம அதுனா கேர்ஃபுல்லாக இருக்கும் நம்பி. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது நேஷ்னல் ப்ராப்ளம். டிராஃபிக்கில் போய் அட்டி வாங்குறது. இது இந்த தீபாவளி வரைக்கும் வெளியே போகக்கூடாது. எவன் கண்ணிலையும் படக்கூடாது. சோழியும் முடிச்சுவாங்க. இங்கே வரும் எப்படி இருக்குன்னு. மூஞ்சியில் குத்துனானா என்ன பண்ணுறது. இல்லை மேலே ஒரு தொப்பியை போட்டுருவோம். எல்லாம் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. என்ன மேலே ஒரு தொப்பி. உயிரோடு இருந்தால் தானே வேலைக்கே வர முடியும். இல்லாட்டி அதுவுமே முடியாது. எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வராங்க. வர ஒரு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போனா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலை ஷோல்டரோடு போட்டுருங்க. ஷோல்டரோடு போட்டு நம்ம உயிர் நம்ம கையில். ரைட்டா? இதுதான் அந்த பையன். இங்கே காணாம். ஸ்கேன் பண்ணுறதை காணாது. ஸ்கேன் இதில் உரிமை மூலமாக மண்டக போலத்தை காப்புவது எப்படி. எல்லாம் மண்டைக்கு தான் புரி வைக்கிறாங்க. ஒரு கணம் டேஞ்சரஸ். டூல் பாக்ஸில் போய் இதை நான் செஞ்சு பிடிக்கிறேன்னா இல்லைன்ற. வேறு என்ன பண்ணுறது. நல்ல ஹெல்மெட்டாக வாங்கணும். என்ன ஹெல்மெட்டு போடுன்னு எதுக்கு சொல்கிறான். என்ன கீழே விழுகிறது கூட பிரச்சனை இல்லை. சண்டை வந்து அடிக்க வராங்க. இல்லை பேசுங்கிறாங்க அடிக்க வராங்க. ஆமாம் இவ்வளோ தான் அவன் காப்பாற்ற முடியும். கம்பி மண்டை புழக்கப்படும். இல்லாட்டி எல்லாம் வீட்டில் நாட்டில் எல்லாம் அந்த சுத்தியில் தான் தூக்குறாங்க. இப்போ அந்த சுத்தியில் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இவன் விஜய் தூக்குனதுலேருந்து. விஜய் இந்த பீஸ்ட் படத்தில் தூக்குனாங்க.
அது வந்து எவனை பார்த்தாலும் சுற்றியில் தூக்கி அடிக்க வைக்கணும், கழுத்துக்கு ஒன்றாயிடக்கூடாது. அப்போ இது வந்து இங்கேருந்து போகணும்ல, அப்போ இங்கேருந்து 2 இதை போட்டு விடுவோம். இதெல்லாம் வந்து இதுனா நான் சொல்கிறேன் ஐடியா, மக்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ ஐடியா சொல்லிகிட்ருக்கேன். எவனும் என்கிட்ட பேச்சே கேட்க மாட்டாங்க. ஷோல்டர் வரைக்கும் போகணும். இல்லை வாழணும், கேஸ் ஆகணும்னு தான் பார்க்குறாங்க எல்லோரும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம், இங்கேருந்து கொஞ்சம் தூரம், ஷோல்டர் வரைக்கும், கழுத்து வரைக்கும் இப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம நிம்மதியாக. இப்போல்லாம் மூஞ்சியில் குத்துனானா என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கவர், காம்பேட் ஹெல்மெட் போடுங்க. ஆமாம், நம்ம யாரையும் அடிக்கக்கூடாது. நம்மளை அடித்தாங்கன்னா அடிச்சுக்காருன்னுன்றணும். இது அருவாளை வச்சு விட்டுறது, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதுனா காம்பேட் சூட் வாங்கிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. என்ன டேஞ்சர்